ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து என்ன ஏதோ ப்ராங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க போல். அது அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, டீ குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி நான், என் தம்பி, அதுக்கப்புறம் கவி, நாங்கள் எல்லாம் சேர்ந்து டீ குடிக்கலாமே அப்படின்னு போயிருந்தோம். சரி, டீ குடிக்கிற இடத்துல என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோடய மொபைலை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போது வீடியோ எடுத்துகிட்ருக்கோம்ல, சரி இந்த மொபைலை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணது எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக மொபைலை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் அப்படியே ஜாலியாக அது இதுன்னு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே காரில் ஏறி உக்காந்துட்டேன். இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அந்த கடைக்கார அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் மொபைலை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பசங்களை கூப்பிட்டு வச்சு தம்பிகிட்ட கொடுத்துட்டாங்க ஃபோனை. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இதை அக்காட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வச்சுட்டு அமைதியாக விட்டானுங்க போல். நான் அப்போ தான் அந்த காஃபி ஷாப்லேருந்து நான் ஏந்துக்கிறேன். என்கிட்ட சொல்கிறானுங்க, அக்கா இந்த மாதிரிக்கா ஃபோன் என்னாச்சு தெரிலக்கா, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கக்கா அவன் ஃபோனு அப்படின்னு கேட்டானுங்க. இங்கே தான்டா வச்சேன் அப்படின்னா, கார் இருக்குதா போய் பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதனால சரின்ட்டு நானுமே அதை செக் பண்ணுறதுக்கு போயிட்டேன். இதுதான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் அவனுங்க என்னை வச்சு வீடியோ பண்ணியிருக்கானுங்க. அவங்க வீடியோ எடுத்தது எதுவுமே தெரியாது. அப்படியே அமைதியாக உட்காந்து பேசுன்னு என்னை ஒரு மாதிரி அழ வச்சிட்டானுங்க. அதை போய் பாருங்கள் என்னென்னு. நடந்து வரேன்க்கா, இங்க முனையில டீ குடிச்சிருக்கா, கோயிலாண்டா இந்த முனையில இருக்குதா இல்லையாக்கா? எங்கடி வச்ச கடுப்பாய் வேத்தினுக்குற நீ உண்மையா போன் தொலைச்சிட்டு நீ உன்ன சத்தியமா இல்ல உன்னால சத்தியம் பண்ற லூஸ் மாதிரி பேசுறீங்க. அப்போ அந்த அக்காட்ட இருக்கோ பைக்கு வைஸ் அவங்க என்ன பண்ண போறே போ போலாமா? வேறாவது உங்க அக்கா எனக்கு எப்படி உட்கார்ந்தாலும் டவரே வர மாட்டேங்குது ஃபோன்ல. அம்மா போ வாயில போட்டு நீ அது நாளைட்ட சரி இஎம்ஐனா போட்டு காணி ஃபோன் அடிச்சு பாருக்கோ. என்னடா அடிச்சு பாக்குது ஒண்ணுமே புரியலடா எனக்கு. தலை மேல ரெண்டு தள்ளு வண்டி வேற யாரும் எடுத்துன்னு போறாங்களேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. அவன் கேட்டானா இல்லன்றாங்க. அப்புறம் என்ன விட்டுருக்கலாம்ல, நான் போய் என்ன எதுன்னு கேட்டுப்பல. மேபி வேற யாரும் நினைச்சிருப்பாங்க. அது லூசுடி அது பொம்பளை, அதனால தான் நான் அனுப்பல. சைக்கோ மாதிரி பேசுறேன். ஓஞ்சி உம்மோன வச்சுனா மட்டும் வந்துரும். மணி எங்க பாறா லெஃப்ட் ரைட்ல சாரி லெஃப்ட்ல சரக்கு அட பாவி வா நம்பி குடும்பம் புள்ள குட்டி குஷ்ண அப்படியே பண்றாங்க. இது பின்னாடி செட்டி தான் தெரியுது. அது நாச்சி பரவாயில்லைன்னு பாருங்க. உன் மேல சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். அப்படி ஏன் கவி இவ்ளோ அசால்ட்டா இருக்காங்க? போய் நின்னு பார்த்தா தானே கவி தெரியும். அதுக்கும் அங்க போனா தானே கவி தெரியும். லாஸ்டா அங்க தான் கவி நான் வச்சிருந்தேன். என்ன உட்கார்ந்து நான் என்ன கவி பண்ண முடியும்? அங்க போனா தானே கவி தெரியும். போய் தொலைது விடு. வீட்ல ஒரு செல்லுங்கதெல்லாம் அதை வச்சு போய் தொலை. அக்கா எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஆடி ஆஃபர்ல ஒரு ஃபோன் இருந்தா கொடுங்க. ஒண்ணு போனா ஒண்ணுனா நீ வேறடா. எனக்கு ஒண்ணும் முடியல கேரா. நான் பண்றது ஒண்ணுமே புரியல. கட்டப்பையில பாத்தியாப்பா? மகா நீ பொறுமையாவே போ மகா. ஏன் சொல்லும்? ஏய் இங்க வர. இந்த ரோட்லாம் வேகமா தான் போறாங்க. நம்ம இவன் எங்க கட்டப்பையில பாத்தியா? தெரியாதுடா. கட்டப்பையில பாத்தியான்னு கேட்டேன். ஸ்லோவா போனா டிராஃபிக் ஆயிடும். பின்னாடியே போயினே சே கண்டு பாருங்கடா. டேய் தம்பி, இந்த பொண்ணு உங்க வீடே கூட்டி போய் வச்சுக்கடா. சோறுலாம் ஆக்கி போடுற ஹோட்டல்ல சாப்பிட்டு நடக்காதீங்க. கொடுத்துருங்கக்கா. போ கூட்டி போயிருங்க. நாங்க திருவண்ணாமலைக்கு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் எங்க அக்காவை. ஐயோ அங்கெல்லாம் கூட்டி போகாத. மேடம் வெறும் சிட்டி லைஃப்ல மட்டும் தான் இருப்பாங்க. சிட்டி போ வாயில
போட்டுக்குது ஒரு செல்ல. சரி இப்ப நான் அதே மாதிரி பண்ணிருந்தா நான் பண்ணிருப்பேன் அப்படின்னா அங்க போய் இப்படி உட்கார்ந்தே இருந்தாலும் கிடைக்காது. நம்ம எங்க நின்னமோ அங்க போய் விசாரிச்சு பார்க்கணும் இங்க இருக்கா அப்படின்னு. அவங்கள எப்படி கவி கேட்க முடியும்? வண்டி எடுத்துக்கு அவங்க அப்படி பாக்குறாங்க கவி. நீ ஒண்ணு இறங்கணும் இல்ல நான் அதான் இறங்கணும்ல. எதுக்கு என்ன பிடிச்சி உட்கார வச்சேன்? அவன் கேட்டானா மட்டும் அவன் கேட்டான் தாண்டா சொன்னான். அவன் தான் 10 நிமிஷம் வந்து எடுத்துறேன்னு சொல்லிட்டு வந்தான் வண்டியை. அதுல என்ன முக்கியமா இருந்திருக்காக்கா? ஆமாடா அந்த வீடியோலாம் என்ன பண்ணிட்டு இருந்தியா? 500 ரூபாய் வரை ஜிபே வச்சிருந்துச்சு. சரி வாங்க ரீகரெக்ஷன் பண்ணிக்கலாம் வாங்க. இதெல்லாம் தெரியுமா கைது? ஏய் இது ஓபன் பண்ணல யூடியூப் அதோட பாஸ்வேர்ட் தெரியுமா? ஏற்கனவே நாங்களே பயந்துன்னு வரோம். கம்முன்னு வரும். நாளைக்கு மழை வந்து என்ன ஃப்ளட் எதனா வந்துருமா வண்டி ஓடாதான்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு அழுவாதீங்க. நீ அழுதுனால வண்டி வந்து ஓடாதான் ஃப்ளட் வந்துருமா? வாடாங்க. பத்தியா கண்ணீரை எப்படி அடிச்சிருக்குது? காயோ காயோ சிக்கன் ரோல் சாப்பிட்டு போலாம் மாடி. கல்வி அந்த உட்காருமா சைட்ல உட்கார் தரன்ற மாதிரி ஏதோ இது பண்ணிருக்காங்களாம். ஃபைட்டு முடிச்சிருக்காங்க. பட்டி டென்ஷனிங் பார்த்துருக்காங்க போல. சரி கொரோனா வந்து கேக் கூட வெட்ட முடியாது. நன்மையில் ஆயிடுச்சு. எனக்கு எதுவுமே வேணாமா. திரும்ப அதையே சொல்லு இருக்காதம்மா. எனக்கு எதுவும் வேணான்ட்டேன். இத்தனை வருஷமா நான் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இருந்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு தேவையில்லாத ஆடம்பரம் எல்லாம் பண்ணு உட்காந்து இருக்காத. அப்புறம் அது நோட்டா இது நோட்டான்னு சொல்லி உட்காந்துருப்பேன். கரெக்டாக தான் நான் ஏன் சொல்றேன்? ஏன்னா ஒரு போன் இருக்காங்கன்னா போய் தேடினா தான் கிடைக்கும். அதுக்கு எதனா எஃபர்ட் போட்டாதான் முடியும். ஒண்ணுமே நம்ம காலையில உட்காந்து உனக்கு அந்த போன் கிடைச்சிருமா? சரி அப்புறம் எதுக்கு உட்காந்து இப்போ என்கிட்ட கேட்டுனுக்குற? சரி கொடுக்கா பாஸ்வேர்டு மெயில் கொடுங்கக்கா நான் எடுத்துறேன். தெரியாதுடா. எல்லாத்தையும் வச்சுன்னு தெரிஞ்சுது. எப்பவுமே பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம ஃபைன் மைண்ட் வேஸ்ட்டில் போட்டு தூக்கிடலாம் எங்கே இருந்தாலும். ஆனால் அது கவியோட ஃபோன் அதனால எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்குமே பாஸ்வேர்டு மாற்ற போச்சு ஐத்ரி. நான் பொம்பளைனா ஒரு மாதிரி ஐத்ரி. என்னடா ஒரு மாதிரி நம்ம போயிட்டு அக்கா இங்க ஃபோன் வச்சிருந்தா பாத்தீங்களாக்கா முடிஞ்சு போய் அக்கா நீங்க ஃபோன் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா தப்பு. அவன் வண்டி எடுக்கும்போது கேட்டானா இல்ல அவங்க போய் கேட்கறதுக்கும் நம்ம போய் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாரு. ஏன்ப்பா உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு அசிங்கமா இருக்குது ஐத்ரி இப்படி கேட்கறதுக்கு. என்னடா உனக்கு அசிங்க? நம்ம போனை தொலைச்சுட்டு நம்ம போய் அக்கா இங்க போன் வச்சிருந்தா பாத்தீங்களாக்கா கேட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டா தானே தப்பு. பாத்தீங்களான்னு கேட்டா எப்படா தப்பாகும்? அக்கா இருந்துச்சுன்னா நிஜமா நம்ம அக்கா சொன்ன மாதிரி கம்முன்னு வாங்கி வந்துடுறோம். 24,000 ரூபாய்க்கா. இப்போ நம்ம விட்டு போனால் அப்படி தான் நினச்சிப்பாங்க. என்னடா பண்றது? அவங்க கிட்ட போய் அசிங்கமா கேட்டு சொல்றியா? அந்த அக்கா ஃபுல்லாக செக் பண்ணிச்சு. காரை கூட வர நிப்பாட்டுற கார் ஃபுல்லாக செக் பண்ணுங்க. கடைசி எக்கால சந்தேகம் இந்த கார்லயே ஒரு ஃபோன் வந்ததே நீங்க பார்க்காத. அதுதான் நீங்களே தெரியுங்க. எனக்கு கஸ்டமர் விட்டு போன போனே தெரியாது. கார் பஸ் விட்டு எடுத்துட்டு போனாங்க. ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஒரு பொருள் நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து அது ஒரு மொபைலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே சரி நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ எக்ஸாம்பிள். ஏன்னா நான் அவ்வளோ இது பண்ணேன். இதில் பாதி வீடியோலாம் நான் கட் பண்ணிட்டேன். இது ஒரு பெரிய வீடியோ, இதை நான் கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா அதை நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிருப்பேன். ஸோ எல்லாமே எமோஷ்னலாகவே இருந்தால் அது ஒரு மாதிரி ஆகிடுது அப்படின்ட்டு அதை நான் கட் பண்ணிட்டேன். அதே சேம் டைம் கவி நான் ரொம்ப திட்டிட்டேன். சார் நான் அதெல்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே கட் பண்ணிட்டேன். அதனால தான் வீடியோ சின்னதாகவே இருக்குது. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க வரீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலுமே சரி ஒரு கண் அந்த பொருள் மேலேயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வாங்கியிருப்போம். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மொபைலை வந்து அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் அந்த பசங்க எடுத்து வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ப்ராங்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க போல். அதை எதர்ச்சியாக தான் வீடியோ எடுத்திருக்கானுங்க. நம்ம இப்போ ஒரு
இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்தால் தான் நம்ம யூடியூப்பில் போட முடியும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. கேஷுவலாக நம்ம எப்போ எடுக்கிற மாதிரி அக்காவை நம்ம அள வச்சு இது பண்ணிடணும் அப்படின்னு சும்மா கேஷுவலாக தான் வீடியோ எடுத்திருக்கானுங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த வீடியோ மொத்தமும் இப்படி 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 இப்படின்னு அலப்பாஞ்சிருக்கும். ஃபேஸ் வந்து சரியாக தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அவனுங்க வந்து வீடியோ எடுக்கிறோம், ஏன்னா அதே காருக்குள்ளே தான் எல்லோரும் உட்காந்துருக்கோம். வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது எனக்குமே தெரிஞ்சிடக்கூடாது. அதனால் கவிகிட்ட சொல்லிட்டானுங்க போல், இந்த மாதிரி அக்காவை இந்த மாதிரி பண்ண போகிறோம், நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க அப்படின்னு கவிகிட்ட சொல்லிட்டானுங்க. கவியும் அதுக்கு உடந்த என்னை அள வைக்கிறதுக்கு. நான் அழுது கொஞ்ச நேரம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்க அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சுட்டு கட் பண்ணிட்டானுங்க வீடியோவை கட் பண்ணிட்டு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். எதுவும் சாப்பிடல, டீ வாங்கி கொடுத்தாலும் நான் குடிக்கல, இப்படியே இருந்தேன்னா. அதனால் அக்கா அழுவாதக்கா, ஃபோன் எங்கள்கிட்ட தாக்கா இருந்துச்சு, நீ அங்கே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால தான் அவங்க வந்து எடுத்து எங்ககிட்ட கொடுத்தாங்கக்கா. சரி நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமே, சும்மா விளையாட்டுக்கு தான்க்கா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நல்லா இருந்தது மீன்ஸ் என்னென்னா, அவனுங்க வந்து என்னை இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணது எனக்கு உண்மையாகவே ஓகே தான். ஆனால் அதுலேருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எல்லா பொருளுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கல. ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும், ஒரு சின்ன பொட்டு பாக்கெட்டு அப்படின்னாலுமே அதை நம்ம காசு போட்டு நம்ம உழைப்பில் நம்ம வாங்குகிறோம். அதனால் எதுவுமே நம்ம வந்து வீணடிச்சிடக்கூடாது, அனாவசியமாக எந்த பொருளும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடது. ஸோ எல்லாருமே கவனமாக இருந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வரும். இது வந்து எதர்ச்சியாக எடுத்த வீடியோ தான். ஸோ கொஞ்ச நாளாக வீடியோவே போடாமல் இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது. ஆக்சுவலாக இது ப்ராங்க்கு அப்படின்னு கூட சொல்ல முடியாது, இது ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு இதுதான் அது. ஸோ அந்த ஒரு வீடியோ தான் உங்கள்கிட்ட நான் இப்போ கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக ரெகுலராக எல்லா வீடியோஸுமே வரும். யாரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலில் நம்மளோட வீடியோவை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரமாட்டேங்குதுக்கா அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நம்மளோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுவுமே கரெக்டாக தான் இருந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா மேபி என்ன இஷ்யூ அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் அதை பற்றின ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். செக் பண்ணி பாருங்கள், ஜிகே மெம்பர்ஸ் வந்து இதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு ஃபீவர், உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போது உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இப்போது எனக்கு வந்து ஃபீவர். என்னால் தான் எதுவுமே பண்ண முடியல. ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் மனஸ்தாபம் எனக்கும் கவிக்கும் நிறைய ஏற்பட்டுடுச்சு. யாரை நம்புறது, யாரை நம்ப வேணாம் அப்படின்னும் நமக்கு தெரியல. ஏகப்பட்ட பிரச்சனை அப்படியே தலையில் சுற்றி இருக்குது. ஸோ அதனால தான் ப்ராப்பராக எங்களால் வீடியோவில் கொடுக்க முடியல. அதே சமயம் லைவ்லேயும் நல்லபடியாக வந்து உட்காந்து எங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ரொம்ப மனசு இறுக்கமாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் எந்த விஷயம், நான் இன்றைக்கி லைவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், எதை நினச்சும் துவண்டு போயிடாதீங்க அப்படின்னு. ஸோ அதுதான், நீங்களும் எதை நினச்சும் துவண்டு போகாதீங்க. இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். வேறு யாரும் இல்லை, அந்த பைத்தியம் தான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். எல்லோரும் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஜிகே மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம அதெல்லாம் பாருங்க தயவு செய்து. சீப்போ நல்லா பேசு, பை பை சொல்லு. பை பை गाइस, லவ் யூ லாட். எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்கள் ஆதரவே எங்கள் ஆஸ்கார். பை.